ధీంతాన ధీంతాన ధిరనాన ధీనా ధీంతాన ధీంతాన ధిరనాన ధీనా ధీంతాన ధీంతాన ధిరనాన ధీనా ధీంతాన ధీంతాన ధిరనన ధిర ధిరనా மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சதகத்துல்லா அப்பா கல்லூரியோடு இணைந்து நடத்தக்கூடிய மனோ 25 கலை இலக்கிய விழா எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பெயர் போற்றி தொடங்குகிறது. கிராத் ஓதுவதற்காக கல்லூரி பள்ளிவாசலுடைய பேஷிமாம் மௌலவி கேஸ் ஷேக் அப்துல் காதர் உலவி அவர்கள்.
أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين அழகிலா அருளும் அளவிலா அன்பும் இலகுமோர் இறையின் இனிய பேர் போற்றி உலகலாம் படைத்தே உயர் உறக் காக்கும் புலமையோன் தனக்கே புகழெல்லாம் உரிய அழகிலா அருளும் அளவிலா அன்பும் இலங்குமோர் இறையின் இனிய பேர் போற்றி முடிவு நாள் அதனின் முழு முதல் அரசே அடியேம் யாமுன் அடியினை தொழுதேம் நன்னெறி மீதம்மை நடத்துவாயாக நின்னருள் பொழிந்த நேயர்தம் நெறியில் நின் கதம் கொண்டோர் நெறிவிட்டகன்றோர் செல்நெறி அன்றது செம்நெறி அன்றோ. தாயே தமிழே உன்னை வாழ்த்துகிறோம். தமிழ் தாய் வாழ்த்து. சாருபதி குழுவினர். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரதர் கண்டமிதில் தெற்கனமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அன்பான மாணவ மாணவிகளே, இந்த தமிழ்தாய் வாழ்த்தை கேட்கும் போதெல்லாம் நம்முடைய உள்ளம் பூரிக்கிறது. தமிழர்கள் என்று நம்முடைய எண்ணமானது எப்போதும் உயர்ந்து நிற்கிறது. காரணம், மனோன்மணியம் சுந்தரனார் ஏப்ரல் 4, 1855 கேரளாவிலே இருக்கக்கூடிய ஆலப்புழாவிலே பிறந்து தன்னுடைய உழைப்பின் காரணமாக தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் மிகப்பெரிய புலமை பெற்றவர் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள். 1877 ஆங்கில தமிழ் கல்விச்சாலை என்கிற அந்த கல்விச்சாலையினுடைய தலைவராக பணியாற்றி அதன் பின்னால் அந்த கல்விச்சாலையை மாத்தித்தா இந்து கல்லூரி என்று அந்த கல்லூரியாக மாற்றிய பெருமகனார் யார் என்று சொன்னால் அது மனோன்மணியம் சுந்தரனார் என்ற அந்த உயரிய மனிதரைத்தான் சாரும். அந்த மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய திருப்பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் மிகச்சரியாக நாளையோடு 25வது ஆண்டினை கொண்டாடுகிறது என்று சொன்னால் 7/9/1990 அந்த பல்கலைக்கழகம் நம்முடைய திருநெல்வேலி சீமையிலே மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வளாகத்திலே அந்த பல்கலைக்கழகமானது தோற்றுவிக்கப்பட்டது என்று சொன்னால் அது நாம் பெற்ற பெரும் பேறு. அந்த அடிப்படையிலே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் என்ற அந்த அறிவு கருவூலம் தோற்றுவிக்கப்பட்டு 25 ஆண்டுகளை இன்றைக்கு சதகத்துல்லா அப்பா கல்லூரியிலே மிக அற்புதமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் உண்மையிலேயே இனிய நாளாக இருக்கிறது. காரணம், அனைத்து கல்லூரி மாணவ மாணவியர் இந்த அரங்கத்திலே இருக்கின்றீர்கள். எப்படி பல்கலைக்கழகம் என்பது அனைத்து கல்லூரிகள் சார்ந்ததோ, இந்த அரங்கத்திலே ஏறக்குறைய 35 கல்லூரிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று சதகத்துல்லா அப்பா கல்லூரி சார்பாகவும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் வரவேற்கின்றோம். எப்போதும் தமிழ் உணர்வால் நம்முடைய திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய
மதிப்பிற்குரிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் மு கருணாகரன் இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் தன்னுடைய பணியை கல்லூரி பேராசிரியராக தொடங்கி தன்னுடைய உழைப்பின் காரணமாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக உயர்ந்து நிற்கக்கூடிய அவர்கள் இந்த விழாவுக்கு வர வேண்டும் என்று நாம் அன்போடு வேண்டுகோள் வைத்தபோது வருகிறேன் வருகிறேன் என்று அவர்கள் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார்கள், வந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். அதுவும் மனோ 25 என்று சொல்லப்படுகிற கலை இலக்கிய விழாவினுடைய தலைவராக இன்றைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நாம் பெற்ற பேரு. அவர்களை வருக வருக என்று கல்லூரி சார்பாகவும் பல்கலைக்கழகம் சார்பாகவும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு இந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் காரணமாக இருக்கிறது. நம்முடைய கல்லூரிக்கும் அந்த பல்கலைக்கழகத்துக்கும் உள்ள உறவு என்பது மிக அற்புதமானது. எல்லா நிகழ்வுகளையும் அந்த பல்கலைக்கழகம் நம்முடைய கல்லூரிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு துணைவேந்தர் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய முனைவர் பி கோவிந்தராஜு அவர்கள் தகவல் தொடர்பினுடைய துறை தலைவராக நம்முடைய சதகத்துல்லா அப்பா கல்லூரியிலே பயின்ற பல மாணவர்களை இதழாளர்களாக இயக்குநர்களாக உருவாக்கியதிலே பெரும்பங்கு வகிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு தொடக்க உரை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று நாம் கல்லூரியின் சார்பாக வரவேற்கின்றோம். பண்பான பதிவாளர் தூய சவேரியார் கல்லூரியிலே எங்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தவர், மிக அற்புதமாக மாணவர்களை நெறிப்படுத்தக்கூடிய வழிப்படுத்தக்கூடிய ஒரு பண்பான பதிவாளர் அவர்கள் இன்றைக்கு அறிமுக உரையாற்றுவதற்காக இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த விழாவை எங்கே நடத்தலாம் என்று பல்கலைக்கழகத்திலே கூட்டம் நடந்தபோது பதிவாளர் அவர்கள் சதகத்துல்லா அப்பா கல்லூரியிலே நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று அவர்கள் வேண்டினார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய கல்லூரியின் மீது அன்பும் பாசமும் உடைய அவர்கள் இன்றைக்கு அறிமுக உரையாற்ற வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று நம்முடைய கல்லூரியின் சார்பாக வரவேற்கின்றோம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர், இன்றைக்கு கலை இலக்கிய போட்டிகளிலே உங்கள் முன்னால் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோப்பைகளுக்கெல்லாம் அவர்கள்தான் இதை நடத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு எல்லா விதமான உதவியையும் செய்த ஆட்சிக்குழு உறுப்பினராக சமீபத்திலே பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய முனைவர் ஏ பலவேசம் அவர்கள் முன்னிலை வைப்பதற்காக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று நாம் கல்லூரியின் சார்பிலே வரவேற்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு தலைமை வகிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரியினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர் அல்ஹாஜ் MKM முகமது நாசர் அவர்கள் இந்த கல்லூரியிலே பயின்றவர்கள். நம்முடைய விளையாட்டுத் துறையிலே மாணவர்களை எல்லாம் தொடர்ந்து ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். சாரா நகையகத்தினுடைய உரிமையாளர், அவர்களை வருக வருக என்று மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் சார்பாக சதகத்துல்லா அப்பா கல்லூரியின் சார்பாக அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அன்பான மாணவ மாணவிகளே, நீங்கள் இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சி இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஞாயிறு விடுமுறை தினத்திலே இந்த அரங்கம் நிரம்பி இருக்கிறது என்று சொன்னால் காரணம் 3 மாவட்டங்களிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், உங்களோடு வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், அதோடு உங்களை விருந்து உபசரிக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று நாம் வரவேற்கின்றோம். இந்த வெள்ளி விழா போட்டியினுடைய முதல் நிகழ்வுகளாக இன்றைக்கு காலையிலே எழுத்தோவியம் என்று சொல்லப்படுகிற கட்டுரை போட்டி, சொல்லாண்டு வாழ்க என்று சொல்லப்படுகிற பேச்சு போட்டி, பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சி அதனுடைய வரலாறு தொடர்பாக மாணவர்கள் இணையத்திலே உருவாக்கி இருக்கக்கூடிய வலைப்பு உருவாக்கம் என்று சொல்லப்படுகின்ற போட்டி, அருமையான மனோன்மணியம் நாடகத்திலிருந்து ஒரு காட்சி போட்டி, கவி கற்கண்டு என்று சொல்லப்படுகிற கவிதை போட்டி, சித்திரமும் கைப்பழக்கம் என்கிற ஓவிய போட்டி, ரங்கோலி போட்டி, மண்பானை ஓவியங்கள் என்று இன்றைக்கு அடுக்கடுக்காக மாணவ கண்மணிகள் உங்களுடைய திறன்களை எல்லாம் நீங்கள் காட்டப் போகின்றீர்கள். மேடையினுடைய வலதுபுறத்திலே உங்களுக்கான பரிசுகள் காத்திருக்கின்றன. இந்த பரிசுகளை வெல்லப்போவது யார் என்ற கேள்வியோடு அந்த நாளினுடைய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். அடுத்ததாக நாளை மிகச்சிறப்பான நாள். பல்கலைக்கழகம் உருவாகி 25 ஆண்டுகள் நாளை தான் ஆரம்பிக்கின்றது. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான அந்த நாளிலே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய நிகழ்வுகள் நாளை தனி நடன போட்டி நடைபெறுகிறது, விளம்பர கிண்டல் போட்டி நடைபெறுகிறது, குழு நடனம் போட்டி நடைபெறுகிறது, பாட்டு போட்டி நடைபெறுகிறது, நிஜமாகும் நிழல்கள், மௌன நாடகம் என்று அடுக்கடுக்கான போட்டிகள் காத்திருக்கின்றன. சதகத்துல்லா அப்பா கல்லூரியிலே 6 அரங்கங்கள் உங்களுக்காக தயாராக இருக்கின்றன. அருமையாக அழகூட்டப்பட்ட அரங்கங்களிலே நீங்கள் நிகழ்வுகளை எல்லாம் அரங்கேற்றலாம். அதோடு இந்த நிகழ்ச்சியானது இன்றைக்கு உலகம் முழுக்க இணையதளத்திலே இப்போது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது.
நெல்லை கதிர் TV.com என்று சொல்லப்படுகிற அந்த இணையதளமானது இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அரங்கத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் இணையதளத்திலே அவர்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிறுவனத்தை சார்ந்த திரு முத்தமிழ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதோடு அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி வானொலி நிலையம் அவர்கள் 3 நாட்களாக நம்மை தொடர்பு கொண்டு மாணவ கண்மணிகள் பேசுகிறார்கள், அவர்களுடைய பேச்சை எல்லாம் நாங்கள் ஒலிப்பதிவு செய்து வானொலியிலே போடப்போகிறோம் என்று சொல்லி வானொலி நிலையத்தை சார்ந்த அன்பர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையத்தை சார்ந்த அன்பர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்றவனாக என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். இப்போது வந்தோருக்கு சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்ச்சி, போட்டிகளை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் மு. கருணாகரன் அவர்களுக்கு நம்முடைய ஆட்சிக்குழுவினுடைய உறுப்பினர் இன்றைக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்ஹாஜ் MKM முகமது நாசர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய அவர்களுடைய வருகை நம்முடைய கல்லூரிக்கு பெருமை சேர்க்கிறது. அடுத்ததாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பினர் ஒருங்கிணைப்பு குழு இன்றைக்கு வைஸ் சான்சலருடைய பணிகளை எல்லாம் அவர்கள் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். முனைவர் P. கோவிந்தராஜு அவர்களுக்கு நம்முடைய பதிவாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்கி அவர்களை வருக வருக என்று நம்முடைய கல்லூரி நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றார்கள். பதிவாளர் எப்போதும் அவர்கள் சிரித்த முகத்தோடு இருப்பார்கள், இன்றைக்கும் அப்படியே இருக்கிறார்கள். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய மாண்பமை பதிவாளர் முனைவர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கு கல்லூரி முதல்வர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்கி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றார்கள். பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர், இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முனைவர் A. பலவேசம் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறை தலைவர் டாக்டர் அஷ்ரப் அலி அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்கி பாராட்டுகிறார்கள். நம் கல்லூரியினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர், இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அல்ஹாஜ் MKM முகமது நாசர் அவர்களுக்கு பதிவாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை வருக வருக என்று நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றார்கள். மனோ 25 வெள்ளி விழா போட்டிகள் மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கான ஒத்துழைப்பையும் வழிகாட்டுதலையும் அவர்கள் தந்து மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகிறார்கள். வாழ்த்துரை சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் மு. முகமது சாதிக் அவர்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய ஆட்சித்தலைவர் அவர்களே, கண்ணியத்திற்குரிய தாளாளர் அவர்களே, பண்பான பதிவாளர் அவர்களே, பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினர் அவர்களே, கல்லூரியினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து கல்லூரியினுடைய மரியாதைக்குரிய ஆசிரியர்களே, எங்களுடைய கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர் பெருமக்களே, கண்ணியமான ஆசிரியர் பெருமக்களே, பத்திரிகை அன்பர்களே, இங்கே திரளாக இருக்கக்கூடிய அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பல்கலைக்கழகம் பண்பாட்டின் சுரங்கம், அறிவின் கருவூலம், கலையும் அறிவியலும் சங்கமிக்கும் அழகிய ஆழி, தமிழ்தாய் வாழ்த்து வழங்கிய சுந்தரனாரின் பெயரால் 25 ஆண்டுகளுக்கு முன் பரணிப்பாயும் நெல்லை சீமையில் தொடங்கப்பட்டு
கால் நூற்றாண்டு நிறைவுற்று அடுத்த நிலை நோக்கி பல்கலைக்கழகம் பயணிக்க தொடங்கியிருக்கிறது. தேன் தமிழ் போட்டிகள் நம் கல்லூரியில் மனோ 25 என்ற பெயரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மனோன்மணியம் நாடகத்தை மாணவர்கள் மேடையில் அரங்கேற்றுகிறார்கள். சொல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க என்று மேடையில் முழங்குகிறார்கள். கவி கற்கண்டுகளை அள்ளி வழங்குகிறார்கள். வலைப்பூக்களை கட்டித்தர உள்ளார்கள். 3 மாவட்டங்களிலிருந்து முத்தமிழ் போட்டிகளில் பங்கேற்க வந்துள்ள அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். திறன்களை காட்டி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். போட்டிகள் அனைத்தும் மாணவ மாணவிகளின் திறன்களை வளர்ப்பதற்கே ஆகும். போட்டியில் வெற்றி தோல்வி முக்கியமல்ல, போட்டியில் பங்கேற்பதுதான் முக்கியம். போட்டியில் பங்கேற்ற அனைவரும் வெற்றியாளர்கள்தான். உலகம் போற்றும் மகாகவி எட்டயபுரத்து சிங்கம் மகாகவி பாரதியார் அவர்கள் அவர்களுடைய முதல் கவிதை போட்டியில் 2ஆம் இடத்தை தான் பெற்றார்கள். அதற்காக அவர்கள் தோண்டிவிடவில்லை, மனம் தளர்ந்து விடவில்லை, தொடர்ந்து போராடினார்கள். நிறைய கவிதைகள் எழுதினார்கள். இன்று அவர்கள்தான் உலகத்தின் மிகச்சிறந்த கவி. அந்த போட்டிகள் முதல் பரிசு பெற்றவர் யார் என்பதை கூட தெரியாமல் போயிற்று. ஆக முதல் போட்டியில் தோற்றாலும் மனம் தளராமல் தொடர்ந்து போராடினால் வெற்றி நிச்சயம். மாணவர்களே, முயற்சியையும் பயிற்சியையும் மூலதனமாக்கினால் சஹராவிலும் கூட சந்தனத்தை பயிரிடலாம். 10வது முறை விழுந்தவனை முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவளவா நீ என்று இந்த கவிதையை இந்த சமயத்தில் நினைவு கூறுகிறேன். ஆக மாணவர்களே, பரிசு முக்கியமல்ல, போட்டியில் பங்கேற்பதுதான் முக்கியம். உங்கள் கல்லூரிகளில் படிக்கும் ஆயிரக்கணக்கான மாணவிகளுக்கு மத்தியில் நீங்கள் மட்டும்தான் போட்டிகளுக்காக வந்துள்ளீர்கள். இதுதான் உங்களின் வெற்றி. நாளைய உலகில் மென்மேலும் வெற்றிகளை பெறுவீர்களாக என்று மாணவர்களாக உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. பத்தாவது முறையாக விழுந்தவனை பார்த்து முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்ற வரிகளை நமக்கு முன்னால் எடுத்துக்காட்டிய முதல்வர் அவர்கள் முதல் பரிசு பெற்ற அந்த கவிஞரை பற்றியெல்லாம் சொன்னார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்க உரை ஆற்றும் பொருட்டு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் முனைவர் கோவிந்தராஜு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தொடக்க உரை. அனைவருக்கும் என் காலை வணக்கம். மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு கருணாகரன் அவர்களே, ஆட்சிக்குழு உறுப்பினர்களே, இந்த கல்லூரியின் தாளாளர் அவர்களே, முதல்வர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, போட்டிகளின் நடுவர்களே, மாணவ மாணவியர்களே மற்றும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கும் அனைத்து நண்பர்களே, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இந்த 25 ஆண்டுகளில் ஒரு மிக சிறிய இடத்தில் ஆரம்பித்து இன்று இந்த தென் மாவட்டங்களில் 70,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பல்வேறு படிப்பினை சிறந்த முறையில் வழங்கி வருகிறது. பல்கலைக்கழகம் என்று பார்த்தால் சுமார் 27 துறைகள் தான். ஆனால் உருவாக்கும் மாணவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் தேசிய அளவிலும் சிறந்து விளங்குகிறார்கள். சுமார் 65க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் மூலமாகவும் மற்றும் தொலைதூர கல்வி மூலமாகவும் மற்றும் இந்த பல்கலைக்கழகத்தின் நோக்கமான ரீச்சிங் த அன்ரீச்ட், கல்வி எட்டாதவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு 10 கல்லூரிகள், 4 கான்ஸ்டன்ட் காலேஜஸ், 6 மனோன்மணியம் சுந்தரனார் கல்லூரிகள், எங்கெங்கெல்லாம் கல்வியே இல்லையோ அந்த ரிமோட் பிளேஸ்லெல்லாம் ஒரு 10 கல்லூரிகள் ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு கல்லூரியிலும் சுமார் 200 முதல் 500 மாணவர்கள் படித்து வருகிறார்கள். இது எல்லாமே நம்ம நாலேஜ் இஸ் பவர் அப்படிங்கிறது தான் யூனிவர்சிட்டியோட மோட்டோ. அந்த நாலேஜுக்கு மூலிமா நம்ம வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிற நோக்கில் யாரெல்லாம் கல்வி கிடைக்கலையோ அவங்கள போய் சேரணுங்கிற முறையிலே பண்ணணும். இது இல்லாமல் பார்க்க போனால் இந்தியாவிலேயே கம்யூனிட்டி காலேஜஸ் நம்ம ஸ்கூலில் நிறையா ட்ராப் அவுட் ஆகிறாங்க, கல்வி எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. அவங்களுக்கும் ஸ்கில் பவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் கெப்பாசிட்டி பில்டிங் கொடுக்கணும் அப்படிங்கன்னா தேசிய அளவில் சிறந்து விளங்குறது நம்ம பல்கலைக்கழகம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு வகுப்பறையை தாண்டி அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவை. ஒரு உண்மையான கல்வி அப்படிங்கிறது வகுப்பறையில் படிக்கிறது மட்டுமல்ல, அதை தாண்டி கலாச்சாரம் சார்ந்த மேன்மை பண்புகளும் வேண்டும்.
அந்த வகையில் பார்க்க போனால் நம்ம ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வழியாகவும் யூத் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மற்றும் நேஷனல் சோசியல் சர்வீஸ் இது மாதிரியான 3 அமைப்புகள் மூலிமா ஆண்டுதோறும் நிகழ்வு நடக்கின்றன. ஆனாலும் இந்த 25 ஆண்டு முடியும் நேரத்தில் அனைத்து கல்லூரிகளையும் ஒருங்கிணைத்து கலை, இலக்கியம் மற்றும் விளையாட்டுகளிலும் பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு முக்கியமான களமாக இதை அமைத்து கொடுத்துருக்கிறோம். இதில் மாணவர்களின் பங்களிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. உண்மையான கல்விங்கிறது நம்ம பாடம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறோம், டீச்சிங், ரிசர்ச், எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறோம். இந்த 3லையுமே சிறந்து விளங்குறதுக்கு இந்த கல்லூரி ஆசிரியர்கள், இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து செயல்படுகிறார்கள். இந்த விழாவினை உறைந்த ஷார்ட் நோட்டீஸ் தான் கொடுத்தோம். அதுக்குள்ளேயே இவ்வளவு சிறப்பாக நடத்துகிற சதகத்துல்லா அப்பா கல்லூரிக்கு யூனிவர்சிட்டி சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தனித்திறன்களை வளர்த்துக் கொள்வது சிறந்த கல்வி என்ற கருத்தை தந்து ஏறக்குறைய 13 நாட்களுக்குள்ளாக இந்த போட்டியை நாம் நம்முடைய கல்லூரியில் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பல்கலைக்கழகத்தினுடைய ஒத்துழைப்பு காரணமாக இருக்கிறது. நாங்கள் கல்லூரியின் சார்பாக பல்கலைக்கழகத்துக்கு நன்றி என்று நன்றியை ஒற்றை வார்த்தையாக தருகின்றோம். நம்முடைய பேராசிரியர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நடுவராக மூத்த பேராசிரியர் பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை மேடையில் அழைத்து நாம் கௌரவப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறோம். முதலாவதாக மேலும் அமைப்பினுடைய பேராசிரியர் சிவசு அவர்களுக்கு நம்முடைய ஆட்சிக்குழு உறுப்பினர் ஏ பலவேசம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றார்கள். மேலும் இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 40 ஆண்டுகளாக தமிழ் குரு நல்லுலகத்திலே தனக்கென்று ஒரு பெயரை வைத்திருக்கக்கூடிய பேராசிரியர் சிவசு அவர்கள் உங்கள் முன்னால். அதே போன்று மனோன்மணியம் சுந்தரனார் உருவாக்கிய கல்லூரி, முதலாக அவர்கள் முதல்வராக இருந்த கல்லூரி திருநெல்வேலி மாத்திதா இந்து கல்லூரி. அந்த கல்லூரியினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவர் டாக்டர் கட்லை கைலாசம் அவர்களை நாம் மேடைக்கு அழைக்கிறோம். நம் கல்லூரியினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர் மதிப்பிற்குரிய அல்ஹாஜ் MKM முகமது நாசர் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசு வழங்கி பாராட்டுகிறார்கள். அதே போன்று வலைப்பூ உருவாக்குவதற்கு நடுவராக வந்திருக்கக்கூடிய தமிழாசிரியர், வலைப்பூவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழறிஞர் அசின் தங்கராஜ் அவர்கள் கழுகுமலையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி அவர்களை கௌரவிக்கிறார்கள். அன்பான மாணவ மாணவிகளே, நல்ல தொடக்கம் பாதி முடிவு என்று சொல்லுவார்கள். எப்போதும் நல்ல எண்ணத்தை எல்லா இடங்களிலும் விதைத்து கொண்டே இருந்தால் அதற்கான விளைவும் நல்லனவாகவே எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். கார் இருளை பழிப்பதை விட அகல் விளக்காய் இருக்கலாமே என்று சுவாமி விவேகானந்தர் அடிக்கடி சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே எப்போதும் நல்லனவற்றையே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய மாண்பமை பதிவாளர் முனைவர் ஜான் டி பிரிட்டோ அவர்கள் அறிமுக உரையாற்றுவதற்காக நம்மிடையே வருகிறார்கள். அறிமுக உரை. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நம்முடைய மாவட்டத்தினுடைய முதல் குடிமகன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, பல்கலைக்கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் முனைவர் கோவிந்தராஜ் அவர்களே, ஆட்சிக்குழு உறுப்பினர் முனைவர் பலவேசம் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர் திரு முகமது நாசர் அவர்களே, மதிப்பிற்குரிய கல்லூரி முதல்வர் அவர்களே, இந்த கலை நிகழ்ச்சிகளுடைய விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர்களே, பேராசிரியர் பெருமக்களே, நடுவர்களே, அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவினுடைய தலைவராக நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் இங்கே வருகை தந்திருப்பது ஒரு சிறப்பான நிகழ்வாகும். ஏனென்றால் அவரே நம் அனைவருக்கும் ஒரு ரோல் மாடல். அவர் ஒரு சிறந்த தலைமை பண்புள்ள நிர்வாகி. தொலைநோக்கு பார்வையோடு
இந்த மாவட்டத்திலே பல வளர்ச்சி திட்டங்களை செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நாளிதழிலே தினமும் பார்ப்பீர்கள். தினமணி, தினமலர், தினகரன் என்ற பெயர் வருகிறதோ இல்லையோ, நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆற்றுகின்ற பணிகளை பற்றி தினமும் நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த வளர்ச்சியை நம்முடைய மாவட்டத்திற்கு வழங்கி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விழாவிற்கு வருகை தந்திருப்பதற்கு உங்கள் அனைவரின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துள்ளேன். முனைவர் கோவிந்தராஜ் சொன்னது போல, இந்த கலை நிகழ்ச்சிகளை, கலை விழாவை நடத்த வேண்டும் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்த பொழுது, சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியிலே இதை நடத்தி கொடுப்பீர்களா என்று கேட்ட பொழுது எந்தவித மறுப்பும் சொல்லாமல் உடனடியாக ஏற்றுக்கொண்டு இவ்வளவு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய செயலர், முதல்வர், ஒருங்கிணைப்பாளர் மற்ற அத்துணை பேராசிரியர்களுக்கும் பல்கலைக்கழகத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவினை பற்றி அறிமுக உரை ஆற்ற சொல்லியிருக்கின்றார்கள். எதற்காக இந்த விழா? எங்களுடைய பல்கலைக்கழகம் கடந்த 25 ஆண்டுகளாக கல்வி பணியினை ஆற்றி இந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாக 1000 மாணவர்கள் கல்வி ஒளி பெற்று இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே மின்னிக் கொண்டிருக்கிறார்கள். இது பல்கலைக்கழகத்திற்கு ஒரு பெருமையான நிகழ்வு. இப்படிப்பட்ட சமயத்திலே எதற்காக இப்படி ஒரு விழா என்று நீங்கள் கேட்கலாம். இது கலை விழா அல்ல, இது நம்பிக்கையின் விழா. இந்த போட்டிகளில் பங்கெடுத்து பரிசு பெறுகிறவர்கள் மட்டுமல்ல, பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவருமே என்னால் பேச முடியும், என்னால் பாட முடியும், வரைய முடியும், நடிக்க முடியும், ஆட முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கின்ற விழா. அதோடு மட்டுமல்ல, கல்லூரியை விட்டு வெளியே சென்ற பின்னாலும் இங்கு நாங்கள் பெறுகின்ற அனுபவத்தை வைத்து எங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற பிரச்சனைகள், சவால்கள், தடங்கல்கள் அனைத்தையும் தாண்டி நாங்கள் நம்பிக்கையோடு வாழ்வோம் என்று சொல்லக்கூடிய விழாதான் இந்த கலை விழா. ஒரு 100 ஏக்கருக்கு சொந்தக்கார விவசாயி இருந்தார். அவர் அந்த நிலத்தில் பலவிதமான பயிர்கள் எல்லாம் செய்து சந்தோஷமா வாழ்ந்து வந்தார். ஒரு முறை அந்த விவசாயி பார்ப்பதற்கு நண்பர் ஒருவர் வருகிறார். அவர் சொல்லுகிறார், உன்ட்ட நிலம் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த சின்ன விரல் அளவு வைரம் இருந்துச்சு அப்படின்னா நீ தான் இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த விவசாயிக்கு வைரத்தின் மேலே ஆசை வந்துருச்சு. அதனால் என்ன செய்கிறாரு, தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த 100 ஏக்கர் நிலத்தையும் அந்த நண்பன்கிட்ட விற்றுட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா, நாடு நாடா அலைகிறாரு வைரத்தை தேடி. ஆனால் கடைசியில் வைரம் எங்கேயுமே கிடைக்காம தன்னிருந்த பணமெல்லாம் செலவழிந்து போய் வறுமையில் வாடிட்டு இருக்கார். அந்த 100 ஏக்கர் நிலத்தை வாங்கின நண்பன் அதே நிலத்தில் ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற இடத்திலே ஒரு சிறிய கல் மின்னிக் கொண்டிருக்கிறது. அது என்ன கல் என்று எடுத்து பார்க்கின்ற பொழுது அவரே ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே அது ஒரு வைரக் கல்லாக இருந்தது. வைரம் வேறெங்கும் இருக்குமா என்று பார்ப்பதற்காக அந்த நிலம் முழுவதும் தோண்டி பார்க்கிறார். அவருடைய பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே அந்த நிலம் முழுவதும் வைரப் பாறைகளாக இருந்தது. இது ஒரு சாதாரண அனெக்டோட், ஆனால் இதில் ஒரு மாபெரும் உண்மை அடங்கியிருக்கிறது. எவ்வாறு தன் நிலத்தில் இருந்த வைரத்தை உணராமல் அந்த விவசாயி வைரத்தை தேடி எங்கோ அலைந்து கொண்டிருந்தானோ, அதுபோலத்தான் இன்றைய இளைஞர்கள் தங்களிடம் இருக்கின்ற திறமைகளையும் ஆற்றல்களையும் சக்திகளையும் நல்ல குணங்களையும் அறிவையும் அறியாமல் உணராமல் எங்கோ சென்று கொண்டிருக்கிறார்கள். யார் தங்களிடம் இருக்கின்ற அந்த அறிவையும் ஆற்றலையும் திறமையையும் நல்ல குணங்களையும் அறிந்து ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார்களோ அவர்கள் வித்தியாசமான மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். இப்படி உங்களிடம் இருக்கின்ற இந்த எண்ணற்ற திறமைகளையும் ஆற்றல்களையும் சக்தியையும் அறிவையும் நல்ல குணங்களையும் வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த கலை விழாவினுடைய முதல் குறிக்கோள். இரண்டாவது குறிக்கோள் இந்த நம்பிக்கை.
வரலாற்றை புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் எத்தனையோ பேரை நாம் உதாரணமாக சொல்லலாம். எவ்வளவோ குறைபாடுகள் இருந்தும் நம்பிக்கை என்ற ஒரே காரணத்தினால் சாதித்து காட்டியவர்கள் எத்தனையோ பேர். ஹோமர், ஒரு கிரீக் ரைட்டர், he was a blind man. பெத்தோவன் தான் வாசித்த இசையையே கேட்க முடியாத ஒருவர், உலக இசை மேதை. கண் பார்வை இழந்து கேட்க முடியாது, பேச முடியாது இருந்த ஒருவர், உங்களுக்கு தெரியும், ஹெலன் கெல்லர், ஒரு ரினவுண்ட் ரைட்டர். 2 கால்களும் முடக்குவாதத்தில் பாதிக்கப்பட்டிருந்த பொழுதும் அமெரிக்காவுடைய அதிபரான பிரான்சிஸ் ரூஸ்வெல்ட், ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த பொழுதும் அமெரிக்க அதிபரான ஆப்ரஹாம் லிங்கன், இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். தாமஸ் ஆல்வா எடிசன், ஐன்ஸ்டீன், ஏன் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள். அவர் சொன்னார், we are all born with a fire in us. Our duty is to give wings to that fire and fly high. நாம் அனைவரும் ஒரு ஒளியோடு பிறந்திருக்கிறோம். அந்த ஒளிக்கு ரெக்கை கொடுத்து நாம் உயரே உயரே பறக்க வேண்டும் என்று சொன்னார். அதுதான் எங்களுடைய இந்த கலை விழா நடத்துவதனுடைய நோக்கம் என்று சொல்லி, ஆர்வத்தோடு பல கல்லூரிகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அத்தனை மாணவ மாணவிகளையும் பல்கலைக்கழகத்தின் சார்பாக வரவேற்று, இந்த போட்டிகளிலே நீங்கள் பங்கெடுக்க வேண்டும், பரிசுகளை பெற வேண்டும், அதோடு நின்று விடாமல் இந்த நம்பிக்கை என்னும் விதையை நீங்கள் தாங்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழித்து நீ எழுந்தால் விலங்குகளை நொறுங்கும், சின்ன நூல்கண்டா உன்னை சிறைப்படுத்துவது என்று ஒரு கவிஞன் சொன்னான். நம்பிக்கை எனும் ஒற்றை சொல்லை இன்றைக்கு தன்னுடைய உரையினுடைய தொடக்கமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்பமை பதிவாளர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். அடுத்ததாக நாம் அவளோடு எதிர்பார்த்த சிறப்பு விருந்தினர் அவர்களுடைய உரை, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக முனைவர் மு. கருணாகரன் அவர்கள் வந்ததிலிருந்து நம்முடைய மாவட்டம் முழுக்க இளைஞர்களை அவர்கள் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதோ உங்கள் முன்னால் நம்முடைய கண்ணியத்திற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய 25வது ஆண்டு நிறைவை ஒட்டி சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற மனோ 25 கலை இலக்கிய விழாவிலே அறிமுக உரை நிகழ்த்தியிருக்கின்ற மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் மதிப்புக்குரிய முனைவர் ஜான் டி பிரிட்டோ அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை நல்கியிருக்கின்ற தமிழ் துறையினுடைய தலைவர் முனைவர் திரு மகாதேவன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி இந்த நிகழ்ச்சி பல்வேறு சிறப்புகளை பெறுவதற்கு பலம்பெருமை பேசிக்கொண்டிருக்கின்ற பல்வேறு கல்லூரிகளிடையே ஒவ்வொரு நாளும் கல்லூரியை வளர்த்து ஒரு முன்னோடி கல்லூரியாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியுடைய முதல்வர் முனைவர் திரு முகமது சாதிக் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே தொடக்கவுரை வழங்கியிருக்கின்ற மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் உயர் திரு முனைவர் வி கோவிந்தராஜ் அவர்களே, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர் முனைவர் ஏ பரமேஸ்வரன் அவர்களே, இந்த கல்லூரியுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர் உயர் திரு முகமது நாசர் அவர்களே, இங்கே வருகை புரிந்துள்ள பல்வேறு பேராசிரியர்களே, மாணவ மாணவிகளே, பத்திரிகையாளர்களே, நண்பர்களே, இந்த கலை இலக்கிய விழாவினுடைய நோக்கத்தை பற்றி
பதிவாளர் அவர்களும் மற்றும் இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றிய அனைவரும் உங்களுக்கு விளக்கமாக கூறியிருக்கின்றார்கள். எனினும் இந்த போட்டிகளை தொடங்கி வைப்பதிலே உண்மையிலேயே மிகவும் பெருமையடைகிறேன் என்ற செய்தியை சொல்லி ஒரு சில கருத்துக்களை மட்டும் இங்கே கூறி அமரலாம் என்றிருக்கின்றேன். அரங்கின்றி வட்டாரியற்றே நிரம்பிய நூலின்றி போட்டிகுழல் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். கற்றறிந்தோர் பலர் இருக்கின்ற இந்த சபையிலே அந்த நிலையிலே நான் இருக்கின்ற காரணத்தினால் ஏதாவது கருத்து பிழைகள் இருந்தால் அதை பொறுத்துள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய விழாவை ஒரு கலை இலக்கிய விழாவாக ஏற்பாடு செய்திருப்பது உண்மையிலே மிகவும் பாராட்டத்தக்கது. ஏனென்று சொன்னால் இன்றைய நிலையிலே பல்வேறு திறமைகளை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. இதற்கு உதாரணத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை நான் உதாரணமாக காட்டுவேன். 1985 ஆண்டிலே இந்த கான்பூர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற ஒரு கல்வி நிறுவனத்திலே இந்த பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்புக்காக ஒரு நுழைவுத் தேர்வு எழுதி ஒரு 5 நபர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே என்னுடைய சக தோழர்கள் நாங்கள் இங்கே சென்றிருந்தோம். இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 நபர்கள் அந்த நேர்முக தேர்வுக்கு வந்திருந்தார்கள். காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மாலை 5:30 மணி வரைக்கும் அந்த நேர்முக தேர்வு நடைபெற்றது. 35 பேரையும் நேர்முக தேர்விலே அவர்கள் முடித்து விட்டார்கள். பல்வேறு விதமான நேர்முக தேர்வுகளிலே முடிவை அவர்கள் சொல்லுவதில்லை. நீங்கள் போயிட்டு வாங்க, அப்புறம் உங்களுக்கு தபால் வந்துடுவேன், எப்போ பார்த்துக்கிட்டு வராங்க. அப்புறம் செலெக்ஷன் கமிட்டிக்கு மட்டும்தான் தெரியும், செலெக்ஷன் ஆனவங்க மட்டும்தான் தெரியும். இப்போ முதலாவதாக அந்த அனுபவம் வித்தியாசமாக இருந்தது. இங்கே அடித்து கொண்டாந்து வெளியில் ஓட்டினா பாருங்கள், எல்லா பேரும் போய் வேகமாக பார்த்தாங்க. நான் செலக்டலாம், நீ செலக்டலாம், யாரெல்லாம் தேர்வாயிருக்கேன் அப்படின்னு. அவன் ஒரே ஒரு வரி தான் போட்டிருந்தேன், நன் வாஸ் ஃபவுண்டு சூட்டபிள் போட்டேன். அவன் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை அந்த மாணவர்கள் கொடுக்கவில்லை. அப்படிதான் பார்த்துருங்க. அவன் எதை எதிர்பார்க்குறான், எதை தேடுறான், அது வந்து அங்கே இல்லை. அதனால் அவன் அடுத்த தேடலுக்கு தயாராகிட்டான். இப்போ எதையோ எதிர்பார்க்கின்றது இந்த மாணவர்களிடம் சமுதாயம் எதை எதிர்பார்க்கின்றது. அப்படி என்று சொன்னால் சமுதாயத்திலே பல்வேறு திறமைகளை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அப்போ அந்த நேர்முக தேர்வு போன 5 மாணவர்கள் இப்போ வேறு உயர்ந்த பதவியில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய திறமைக்கு தக்க பின்னர் வளர்த்து கொண்டார்கள். அந்த தோல்வியை ஒரு வெற்றியினுடைய அடிக்கல்லாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். இப்படி நம்முடைய வரலாறே சொல்கின்றது. ஆகவே எந்த ஒரு இடத்திலேயுமே உடனடியாக வெற்றி என்பதை காண இயலாது. அதுதான் நம்ம பல்கலைக்கழக பதிவாளர் பேசும்போது கூட அந்த மன திருப்பத்தை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். பல்வேறு விதமான திறமைகள் உங்களுக்குள்ளே பொதிந்திருக்கிறது.
அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும், வெளிக்கொணர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படி பல்வேறு திறமைகள் இருந்தாலும் அதற்கான பயிற்சி களங்கள் தேவைப்படுகின்றன. அந்த திறமைகளை பரீட்சித்து பார்ப்பதற்கு இடம் தேவைப்படுகிறது. நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சோடனே வீட்டில் கொஞ்சம் பாட்டு படிப்பாங்க. அது சனியம் பிடிச்ச வேலை. காலையில் எழுந்திரிச்சோடனே ஏன்டா கத்துறேன் அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க, இல்லாட்டி அம்மா சொல்லுவாங்க, இல்லாட்டி கூட பிறந்தவங்க சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவேன், அந்த பீரோ இல்லாட்டி மேஜை இதில் அப்படி இந்த தட்டி பார்ப்பேன், டம்னு தட்டி பார்ப்பேன், மியூசிக் அடிச்சு பார்ப்பேன். அதான் பாதி சண்டாளன் அந்த டிவியை போட்டு உடைச்சிடாதான், அந்த பீரோவை போட்டு உடைச்சிடாதான்னு அங்கிட்டு ஒரு சத்தம் வரும். ஏதோ ஒரு திறமை இருக்கு அவனுக்கு, அது ஒரு ஆர்வம் இருக்குது, அந்த நரம்புக்குள்ள அது வேலை செய்யும். அதை பயிற்சி பார்க்கறதுக்கு அந்த களம் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் அந்த சரியான களம் கிடைக்காமல் இருக்கின்றார்கள். அப்படி நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுனால அவங்க அந்த அவர்களுடைய திறமைகளை பொழுது கிடைக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வராமல் அவர்கள் இருக்கின்றார்கள். எந்த ஒரு திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் முயற்சிக்க வேண்டும். முயற்சிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஒரு முறைப்படி முயற்சிக்க வேண்டும். எப்படி முறைப்படி முயற்சிக்க வேண்டுமோ அந்த முறைப்படி முயற்சிக்க வேண்டும். ஒருத்தர் ஒலிம்பிக்கில் போய் கோல்டு மெடல் வாங்கினாங்க அப்படின்னாக்கா ஒரே நாள்லேயே அவர் கோல்டு மெடல் வாங்கிடுவார். காலையில் எழுந்திரிச்சு படுத்து எழுந்திரிச்சு உடனே ஓடுனாருன்னா அவர் கோல்டு மெடல் வாங்க முடியாது. அவர் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்க இந்த உலகத்தில் பூரா அவர் ஒரு பெரிய நபர் என்று பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்கும். அவர் உழைப்பு டெய்லி தினமும் காலையில் எழுந்திரிச்சு பயிற்சி, கடுமையான பயிற்சி. அவர் உடம்பு வலிக்கும் அப்படின்னா பண்ண முடியாது. நெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், கரவுமே கண்ணாயினார் சொல்லி என்ன அவருடைய குறிக்கோளோ அந்த குறிக்கோளை நோக்கி அவர் தொடர்ந்து அந்த உழைப்பை சிந்தி இருக்க வேண்டும். அப்படி உழைப்பை சிந்தினாக்க அவர் அந்த வெற்றி அடைய முடியும். நீங்கள் பதிவாளர் பேசும்போது பல்வேறு நபர்களை பற்றி குறிப்பிட்டார். பீத்தோவை பற்றி குறிப்பிட்டார், ஹெலன் கெல்லரை பற்றி குறிப்பிட்டார். அவங்கெல்லாம் எவ்வளோ உழைச்சிருக்காங்கிறத அவங்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். எல்லா வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு பின்னால் ஒரு கடினமான உழைப்பு இருக்கின்றது. அந்த கடினமான உழைப்பு தான் அவர்களை மேலே உந்துகிறது. அப்படி இதுபோல் கலை இலக்கிய விழாக்கள் அந்த மாணவ பருவத்திலே மாணவர்களிடம் இருக்கக்கூடிய பல்வேறு ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு அடிப்படை களமாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை களத்தை இந்த பல்கலைக்கழகமும் சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியும் சேர்ந்து உருவாக்கி கொடுத்து இதோ உங்கள் திறமைகளை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள், பரீட்சித்து பார்த்து வளர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொள்ளுங்கள். எல்லோரும் இந்த மாதிரி ஏட்டு படிப்பினால் முன்னேற முடியாது. சிலர் ஏட்டு படிப்பில் முன்னேறுவாங்க, சிலர் பல்வேறு கலைகளில் முன்னேறுவார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும். ஆகவே அந்த பரீட்சித்து பார்த்த உடனே அதில் என்ன எப்படி இருக்கின்றோம், நம்முடைய நிலை எப்படி இருக்கின்றது, இன்னும் எப்படியெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யணும். அப்படி வளர்த்து கொள்வதற்கும் இதுபோல் களங்களை உருவாக்கி ஒரு பல்கலைக்கழகம் என்பது கல்வியை கற்றுத்தருவது மட்டுமல்ல, ஒழுக்கத்தையும் பண்பாடையும் மற்றும் அவர்களுக்கு வாழ்க்கையிலே வெளியிலே வரும் பொழுது எவ்வளவு தூரம் பல்வேறு விதமான சோதனைகள் வருகின்றன, அந்த சோதனைகளெல்லாம் தாங்கி வெற்றி பெறுவதற்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பை, அடிப்படை மனைத்தின்மையை உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு இடம் பல்கலைக்கழகம் என்ற முறையிலே இந்த கலை இலக்கிய விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இதை மாணவர்களும் மாணவிகளும் முற்றிலும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு ஒரு வாய்ப்பளித்து இந்த விழாவை தொடக்கி வைப்பதற்கு ஒரு
பெருமையான ஒரு நிலையை ஏற்படுத்தியமைக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் ஒரு முறை இந்த போட்டிகளை தொடங்கி வைப்பதிலே மிகவும் பெருமையுறுகிறேன் என்ற செய்தியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பது இல்லை என்ற ஒரு செய்தியை தன்னுடைய தொடக்க உரையாக தந்து குமரகுருபரர் சொன்ன மெய்வருத்தம் பாரார் என்று சொல்லப்படுகிற அந்த பாடல் வரிகளை எல்லாம் சொல்லி நமக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரை மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நன்றி பாராட்டும் பொருட்டு தமிழ்துறையினுடைய பேராசிரியர் ஆமோ அயூப் கான் அவர்கள் வருகிறார்கள். நன்றியுரைக்கு பின்னால் மாணவர்கள் அவரோடு எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நம்முடைய அரங்கத்திலே தொடங்குகின்றன. அதற்கான பட்டியல் எல்லாம் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. எழுத்து ஓவியம் என்று சொல்லப்படுகிற கட்டுரை போட்டி அறையின் 7, 8, 9 நடைபெறுகிறது. சொல்லாண்டு வாழ்கை என்கின்ற பேச்சு போட்டி முதல் தளத்தில் இருக்கக்கூடிய அறையின் 1, 2, 3 நடைபெறுகிறது. வலைப்பு உருவாக்கம் கணினி ஆய்வகத்தில் நடைபெறுகிறது. மனோன்மணியம் சுந்தரனார் நாடகம், அந்த நாடக அரங்கு இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கலை அரங்கிலே நடைபெறுகிறது. கவிக்கற்கண்டு என்று சொல்லப்படுகிற கவிதை நிகழ்ச்சி புதிய அரங்கத்திலே இதற்கு மேலே இருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே நடைபெறுகிறது. சித்திரமும் கைப்பழக்கம் என்ற ஓவிய போட்டி அறை எண் 102 106 வரை நடைபெறுகிறது. ரங்கோலி போட்டி அறை எண் 10 17 வரை நடைபெறுகிறது என்ற செய்தியை சொல்லி நன்றி உரையாற்ற பேராசிரியர் அயூப் கான் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பூவினில் தேனானாய், எப்பொருளுக்கும் உயிரானாய், நாவினில் மொழியானாய், செங்ஞாயிற்றில் ஒளியானாய், பாவினில் பொருளானாய், இப்பாரினில் அருளானாய், யாவிலும் உள்ளவனே உன் அருளே நம் காவல் என இறைய வேண்டியவனாக, முயற்சி உடையவர்களே வாழ்க்கை பயணத்தில் வெற்றி பெற முடியும். வெற்றியின் முக்கிய அம்சமே எவ்வளவு கடினமாக நாம் உழைக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது. முயற்சி கடின உழைப்புக்கு சொந்தக்காரராகிய அதே நேரத்தில் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்னும் கோட்பாட்டின்படி நடக்கும். நீங்கள் வரலாறாக வர வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை கூறி பொன்மனம் படைத்த எங்கள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்துக்கள் கடலிலே பிறக்கின்றன, ஆனால் அது கடலுக்கு பயன்படுவதில்லை, நமக்கே பயன் தருகிறது. அதுபோல நமக்கும் நம் கல்லூரிக்கும் பெருமை தரும் முத்தான முதல்வர் முனைவர் முகமது சாதிக் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முயற்சிதான் வளர்ச்சிக்கு காரணம். முயற்சி உடையவர்களுக்கே இந்த உலகம் சொந்தம். சோர்வில்லாமல் முயற்சி செய்பவர்கள் உன்னதமான இடத்தை பிடிப்பது உறுதி. முயற்சிக்கும் கடின உழைப்பிற்கும் உரியவர் நல்லவர் நம் பதிவாளர் முனைவர் ஜான் டி பிரிட்டோ அவர்களுக்கு உங்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறரை நேசிப்பதில்தான் மனிதநேயம் இருக்கிறது. விரிவடைந்த அன்பு நிலையே மனிதநேயம். அந்த மனிதமும் சிந்தனையும் கொண்ட மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் முனைவர் பி கோவிந்தராஜ் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோள் என்பது பயன் தரும் வகையில் வாழ்வதில்தான் இருக்கிறது. அப்படி பயன் தரத்தக்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பலருக்கு வழிகாட்டியாக இருக்கும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினர் முனைவர் ஏ பலவேசம் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வானத்தின் நீளத்தை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பார்த்து கொண்டிருக்கலாம். கரையோரத்து அலைகளை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எண்ணிக்கொண்டிருக்கலாம். மலையின் சங்கீதத்தை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். வானமாக, கடலாக, மலையாக எங்கள் கல்லூரிக்கு ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அவ்வளவு சிறப்பான முறையில் எங்களை வழிநடத்தி செல்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். போட்டிகளில் பங்கேற்கும் அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் நடுவர் அவர்களுக்கும் குறிப்பாக பல்வேறு கல்லூரிகளில் இருந்து வந்து கலந்து கொண்ட பேராசிரியர் பெருமக்களுக்கும் குறிப்பாக பல்கலைக்கழக நண்பர்களுக்கும் சதகத்துல்லா அப்பா கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த மாணவ செல்வங்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். மனோ 25 கலை இலக்கிய விழா இனிதே தொடங்குகிறது. பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி.